ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு செப்டம்பர் 4 வியாழக்கிழமை. ஓகே, இன்னைக்கு மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு இந்த 12 ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் நடக்க போகும் மாற்றங்கள் என்ன, திருப்பங்கள் என்ன, புதிய தொடக்கங்கள் என்ன, புதிய வரவுகள் என்ன, எச்சரிக்கைகள் என்ன, வழிகாட்டல்கள் என்ன, யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மேஷ ராசி 3 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ரிஷப ராசி ஸ்டார் கார்டு, மிதுன ராசி லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு. கடக ராசி குயின் ஆஃப் கப்ஸ், சிம்ம ராசி ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு. கன்னி ராசி வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்கு. துலாம் ராசி டெத் கார்டு வந்திருக்கு. விருச்சிக ராசி 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ். தனுசு ராசி 7 ஆஃப் வான்ஸ். மகர ராசி பேஜ் ஆஃப் வான்ஸ். கும்பராசி 2 ஆஃப் கப்ஸ். மீன ராசி நைட் ஆஃப் வான்ஸ். ஓகே, 12 ராசிகளுக்குமான கார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்தாச்சு. இப்போது இந்த கார்டுகளுக்கான பலன்கள் என்ன, 12 ராசிகளுக்குமான பொது பலன்கள் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கார்டு ஃபுல்லாக விசிபிள் ஆகிற மாதிரி நான் வச்சிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் மேஷ ராசிக்கு பார்த்தோன்னா 3 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. 3 ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்களோட நாள் வந்து ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க இன்றைக்கி டே முழுக்கவுமே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, அப்புறம் உங்கள் ஃபேமிலி கூடலாம் சேர்ந்து நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏதாவது செலிப்ரேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி கெட் டுகெதர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சின்ன ஒரு சக்ஸஸ் வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயத்தில் ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாப்பி மோடில் இருப்பீங்க, ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து ரிஷப ராசிக்கு ஸ்டார் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு மூலமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்குள்ளே வந்து இன்றைக்கி வந்து ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். ஓகேங்களா, ரொம்ப ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷன் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்காலத்துக்கான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும். ஒரு ஹீலிங் எனர்ஜியை வந்து இன்றைக்கி அதிகமாகவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களோட விஷஸ், உங்களோட கனவுகள், உங்களோட ஆசைகள் அது எல்லாமே ஸ்லோலி ரியாலிட்டி ஆகிறத நீங்கள் இன்றைக்கி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோன்னா லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு. லவ்வர்ஸ் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரிலேஷன்ஷிப்பில் வந்து இன்றைக்கி முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய ஒரு தருணம் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய நாளாக தான் இன்றைக்கி நாள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, அதே மாதிரி உங்களோட லைஃப் பார்ட்னர் இல்லை லவ்ட் ஒன் கூட நீங்கள் உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப டீப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதே மாதிரி சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நியூ அட்ராக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்க் பண்ணுற பிளேஸ்லையுமே வந்து ரொம்ப ஒரு ஹாப்பி மூடில் மற்றவங்க உங்களை பார்த்து அட்ராக்ட் ஆகுற மாதிரியான ஒரு பிஹேவியர் இன்றைக்கி உங்ககிட்ட வெளிப்படும். நீங்கள் இன்றைக்கி ரொம்ப வந்து மற்றவங்களை ஈர்க்கிற மாதிரியான ஒரு ஒரு கெப்பாசிட்டியோடு இருப்பீங்க. ஓகே, அடுத்து கடகராசிக்கு பார்த்தோன்னா குயின் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. குயின் ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் உங்களோட டே. ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். உங்களோட இன்ட்யூஷன் வந்து ரொம்ப அதிகமாக இன்றைக்கி இருக்கும். உங்களோட இன்ட்யூஷன் சொல்கிற விஷயம் வந்து உங்களுக்கு நல்லதாக இருக்கும், உங்களுக்கு உண்மையாக இருக்கும் பல விஷயங்கள். அதே மாதிரி ஃபேமிலியில் உள்ளவங்க கூட வந்து நீங்கள் ரொம்ப கேர் கொடுப்பீங்க, ரொம்ப கேர் எடுத்துப்பீங்க அவங்க மேலே. ஃபேமிலியில் எல்லாருக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பீங்க. ஓகேவா, அதே மாதிரி இந்த அன்பு, இரக்கம் இது எல்லாமே அதிகமாக இன்றைக்கி உங்ககிட்ட இருந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோன்னா ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு. ஜஸ்டிஸ் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் செய்த செயல்களுக்கான பலன் இன்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஜஸ்டிஸ் வந்தாலே கர்மா ஆக்டிவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும், நீங்கள் கெட்டது பண்ணியிருந்தீங்கன்னா கெட்ட பலன் கிடைக்கும். ஓகே, அதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ராசி பலனாக இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப நேர்மையாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஃபிஷியல் ஒர்க், லா ரிலேட்டடான ஒர்க்ஸ்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கும். ஒரு நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும். ஒரு சொத்து விஷயமாவோ இல்லை ஏதோ ஒரு விஷயமா கோர்ட்டு கேஸுன்னு இருக்கீங்கன்னா அந்த விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஃபேவராக முடியும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, அதே மாதிரி யாரையும் தவறாக குறை சொல்லாமல் உண்மையோடு இருக்கணும், நியூட்ரலாக இருக்கணும், ஒரு சார்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்ஷியலாக இருந்தீங்கன்னா அதுக்கான பலன் தான் கிடைக்கும். நீங்கள் நியூட்ரலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கன்னிராசிக்கு பார்த்தோன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்கு. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி வந்து புது மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி உங்கள் கதவை தட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி உங்களோட லைஃப் சைக்கிளில் வந்து ஒரு பாசிட்டிவ் ஷிஃப்ட் வந்து இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். எப்போவுமே வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் இருக்குது இன்னைக்கு அப்படிங்கிறத சொல்கிற கார்டு. ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு உங்கள் பக்கம் தான் அதிர்ஷ்ட காத்து வீசுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு டெத் கார்டு வந்திருக்கு. டெத் கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எப்போவுமே டெத் கார்டு வந்து ஒரு மேசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு சடன் சேஞ்ச் இதெல்லாம் குறிக்கிற ஒரு கார்டு. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு டெத் கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு முடிவு, ஒரு புதிய தொடக்கம் இது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய பிரச்சனைகள், சிக்கல்கள் அது எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஃபுல் ஸ்டாப் வைக்கிற நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனர்ஜி வந்து உங்களோட புதிய பாதைக்கு வந்து ஒரு ஒரு வழியை வகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தும், புதிய பாதையை அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அதே மாதிரி விட வேண்டியதை விட்டீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாஸ்ட் பேக்கேஜ் எதையாவது வச்சுட்டு வரி பண்ணிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் பாஸ்ட் பேக்கேஜ் உங்களுக்கு வந்து நெகட்டிவான ஒரு எனர்ஜி இவ்வளோ நாள் கொடுத்துட்டு இருந்ததுன்னா இன்னைக்கு அதை தூக்கி போட்டுருவீங்க. தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோம்னா 7 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு நல்ல பலன் கிடைக்கிற நாள் இன்னைக்கு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, ஆனால் பொறுமையோட காத்திருக்கணும். ஒர்க் பண்ணிட்டோம் ஆனால் இன்னும் பணம் வரலையே கைக்கு அப்படின்னு நீங்கள் அவசரப்படக்கூடாது. பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸ்க்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஆனால் ஸ்லோ ப்ராக்ரஸ், அதை மைண்டில் வச்சுக்கோங்க, அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லாங் டேர்ம் பிளான்ஸ் ஏதாவது இன்னைக்கு இனிஷியேட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோம்னா 7 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. 7 ஆஃப் வான்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி வந்து ஒரு காம்படிஷன் எனர்ஜி இருக்கும் உங்ககிட்ட. உங்கள் இடத்த வந்து நீங்கள் செக்யூர் பண்ணிக்கணும், உங்கள் இடத்த நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும். ஓகேங்களா, அதே மாதிரி உங்களோட எதிரிகள் இல்லை உங்களோட போட்டியாளர்கள் இருந்தாலுமே உங்களோட டிட்டர்மினேஷன் உங்களை ஜெயிக்க வைக்கும். ஓகேவா, உங்களுக்கு எவ்வளோ போட்டி இருந்தாலும், எத்தனை பேர் உங்கள் கூட போட்டி போட்டாலும், எவ்வளோ எதிரிகள் உங்களை இருந்து உங்களை வீழ்த்தணும்னு நினைச்சாலும் உங்களோட மனசு, உங்களோட மன தைரியம், உங்களோட அந்த டிட்டர்மைண்ட் மைண்ட், அந்த டிட்டர்மினேஷன் இது எல்லாமே உங்களை ஜெயிக்க வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோம்னா பேஜ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. பேஜ் ஆஃப் வான்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி வந்து ஒரு நியூ ஐடியாஸ் வரும், நீங்கள் புதுசாக முயற்சிகள்லாம் பண்ணுவீங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அட்வென்ச்சரஸ் ஸ்பிரிட் வந்து இன்றைக்கி வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, ரொம்ப துணிச்சலாக எல்லா வேலையையும் செய்வீங்க, எந்த பயமும் இல்லாமல் எல்லாத்துலேயும் இறங்கி அடிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி பாசிட்டிவான ஒரு மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு இன்னைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோம்னா 2 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. 2 ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி வந்து லவ் அண்ட் பார்ட்னர்ஷிப் எனர்ஜி உங்கள் லைஃப்பில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரிலேஷன்ஷிப் பாண்ட் வந்து ரொம்ப ஆழமாகும். உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இடையில இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பாண்ட், அந்த கேர், அஃபெக்ஷன், லவ் எல்லாமே இன்றைக்கி ரொம்ப டீப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதே மாதிரி சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன் உருவாகும். உங்களோட சோல்மேட்டை நீங்கள் இன்றைக்கி மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யாராவது உங்களோட க்ரஷ் இன்றைக்கி உங்களை அப்ரோச் பண்ணலாம். யாராவது இவ்வளோ நாள் சீக்ரெட்டாக உங்களை அட்மையர் பண்ணிட்டு இருந்தவங்க இன்றைக்கி உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோம்னா நைட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. நைட் ஆஃப் வான்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, புதுசாக போல்டாக நிறைய ஆக்ஷன்ஸ் இன்றைக்கி நீங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, அதே மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இம்பல்சிவாக டிசிஷன்ஸ் எதுவுமே இன்றைக்கி எடுக்கக்கூடாது, கவனமாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ வேகம் இருந்தாலும் விவேகமும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டிரைவிங்கில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். எவ்வளோதான் வேகமாக நீங்கள் வந்து ஆக்ஷன் மோடில் இருந்தாலும் நிதானமும் அந்த இடத்துல தேவை அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, ஸோ இன்றைக்கி வந்து மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான பொது பலன்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சில ராசிகளுக்கு வந்து சேஞ்சஸ் வருது, நியூ பிகினிங் வருது, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோத் இருக்குது, ஹார்ட் ஒர்க்குக்கு பலன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு எனர்ஜிக்கும், ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு எனர்ஜி, ஒவ்வொரு கார்டுக்கும் ஒரு எனர்ஜி வந்திருக்கு. ஸோ பாசிட்டிவ் ஃப்ளோவான எனர்ஜி நிறைய இருக்குது இன்றைக்கி. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 மேஜர் ஆர்கானாஸ் வந்திருக்கு. ஸ்டார் கார்டு, லவ்வர்ஸு, ஜஸ்டிஸ், வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அண்ட் டெத். ஓகே, இத்தனை மேஜர் ஆர்கானாஸ் வந்திருக்கு. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைபை கொடுக்குற நாள் தான். ஸோ இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு நல்ல நாளாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. இந்த ரீடிங் உங்களுக்கு ரிசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள்,
ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஜஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு போயிடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ரியாக்ட் பண்ணுங்கள் வீடியோவுக்கு. ஓகே, அண்ட் உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.